இயேசுநாதரை பத்தி பேசுறவளை வச்சுக்காதமா. சரி, சோத்திரம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வந்துடணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லக்கூடாதுன்னு சொல்றவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கணும். சொல்லணும்னு சொல்ற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். சத்தியத்தை தடுக்கிறவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கணும். சத்தியம் சொல்ற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். பொய்ய வச்சிருக்கிறவனே இந்த ஆட்டம் ஆடுவானா? உண்மையை வச்சிருக்கிறவனாம எந்த ஆட்டம் ஆடணும்? நீங்க சுவிசேஷத்தை வச்சுக்கிட்டு நான் இருந்தா போதும், என் வீடு இருந்தா போதும், நாங்க நல்லபடியா வாழ்ந்து போனவன கனவு சாத்திக்கிறது. வீட்டு குடும்ப ஜபம் கூட சவுண்டா பண்றது இல்ல. சிங்கத்தின் மேலும் நடந்து, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் டென்ஷன் ஆயிடுவான். ஆகட்டும், அவன் கடவுளை அவன் எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்கிறான். அதே உரிமை உனக்கு உண்டு, நீ ஆராதிக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்வது உங்கள் மேல் விழுந்த கடமை. இவ்வளவும் தெரியாம ஒரு கூட்டம் வெளியே இருக்குது. நாளைக்கு ஏஐ டெக்னாலஜி உலகத்தை கையில எடுக்கும். அன்னைக்கு வெறும் கிறிஸ்தவனை மட்டும் அடிக்காது, அத்தனை பேரையும் அடிக்கும்.